நான் குஜராத் சிங்கிளாக ஓட்டிகிட்டு இருக்கும்போது கூட கிள்நீர் ஒரு பையன் இருக்கும், வண்டி ஓட்டுவான் பையன், நல்லா பையன். அப்போ ஓட்டிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு முகல் பைபாஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவுட்ரு ரோடு போட கிடையாது. இது எங்கள் சோலாப்பூர் பார்டர் இது. முகல் பைபாஸ்ன்னு அப்போ அந்த ரோட்டுக்குள்ளே வரணும். அந்த ரோட்டில் வரும்போது எங்கள் வண்டியில ஏறி இருக்காங்க. ஏறி ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, அதாவது நாங்கள் எங்கள் வண்டியில் ஏறி லோடு தான் அடிச்சிருக்காங்க. ஆமாம், லோடு அடிச்சிருக்காங்க. லோடு அடிக்க பார்த்தாங்க ஆனால் அது 1 டன் பேக், அது எடுக்கவும் முடியாது. அது பிளாஸ்டிக் குருணை, அதை வச்சு அவங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் தார் பையெல்லாம் கிழிச்சிட்டு போயிட்டாங்க. அதான் ஒரு பிரச்சனை. அதாவது எதுவும் எடுக்க முடியலன்னா டேமேஜ் பண்ணி விட்டு போயிடுறாங்க, டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. அந்த மெட்டீரியல் டேமேஜ் பண்ணி விட்டாங்கன்னா அந்த லோடு இறக்க போகிற இடத்துலையும் கஷ்டம். அங்கே நாங்கள் இறக்க போகிற இடத்துல 11 நாள் வெயிட் பண்ணோம் அந்த ஒரு பேக் இறக்கவே. நிறைய பிரச்சனை இருக்குது. அதர் ஸ்டேட் போயிட்டா நிறைய பிரச்சனை இருக்குது. ஆமாம், நம்ம உயிருக்கு நம்ம சேஃப்டி. அதாவது வந்து அதர் ஸ்டேட் போயிட்டோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா நைட் டைம் அதிகமாக யாரும் டிரைவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில ஏரியாவில் நைட் டைம் டிரைவ் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டு வண்டிங்கெல்லாம் ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு தாபா இருக்கும், அந்த இடத்துல போய் நின்று படுத்துருவாங்க. நின்று படுத்துட்டு காலையில் வெடிகாலம் ஒரு 3 மணி 4 மணி போல் எடுப்பாங்க.